அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், வளமையாகவே எங்களுடைய வீடியோஸில் நிறையவே புதிய புதிய விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பத்ர் யுத்தமும் அது எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களும். ஓகே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு பத்ர் யுத்தமாக இருக்குது. இது பத்ர் அப்படின்ற இடத்துல இடம்பெற்றதால தான் நாங்கள் பத்ர் யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் நாள் தான் இந்த பத்ருடைய நிகழ்வு நடக்குது. சரியா? ஓகே, இப்போ இந்த பத்ர் யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு அந்த டைமில் முஸ்லீம்களை இந்த குறைஷி காஃபிர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தி கொண்டே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த குறைஷி காஃபிர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், முற்று முழுதாக நாங்கள் முஸ்லீம்களை அழிச்சிடுவோம், அவங்க தேவல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த குறைஷி காஃபிர்கள் 1000 பேரோடையும் முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில் 313 பேரோடையும் இந்த யுத்தம் நடக்குது. இதுல குறைஷிகள் மிக அதிக அளவான ஆயுதங்களோடையும் 1000 போர் வீரர்களோடையும் பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்களை எதிர்க்கிறாங்க. சரியா? இப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க மதீனாவில இருந்து புறப்படுற டைமுக்கு சுமாராக ஒரு 313 தோழர்களோட தான் வெளியாகிறாங்க. அதோட அவங்கள்ட்ட 1 அல்லது 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும் இருக்குது. ஸோ அதே மாதிரி காஃபிர்களுடைய படையை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காஃபிர்களுடைய படை புறப்படுற சமயத்தில் அவங்கள்ட்ட 1000 வீரர்களும் 100 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு அதிக அளவான ஒட்டகங்களும் இவங்கள்ட்ட இருக்குது. யார்கிட்ட? குறைஷி காஃபிர்கள்ட்ட. ஓகே, இப்போ இதை நாங்கள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களை விட 3 மடங்கு அதிக அளவான பலத்தோட இந்த குறைஷி காஃபிர்கள் முஸ்லீம்களோட போரிடுறதுக்கு தயாராகி வராங்க. இப்போ அதே மாதிரி இந்த சமயத்தில் சஹாபாக்களுடைய ஈமானுடைய பலமும் ஒற்றுமையும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய களத்தை நோக்கி புறப்படுற சமயத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றி சஹாபாக்களோட ஒரு மஷூரா ஒன்று செய்கிறாங்க. ஸோ அந்த டைமுக்கு மற்ற சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் நிறையவே ஆலோசனைகளை முன்வைக்கிறாங்க. அதில் ஸ்பெஷலாக மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். அதுக்கு மாற்றமாக நாங்கள் உங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நின்று போரிடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட முகம் ஒளிர்ந்து மிகவும் மகிழக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலாட்ட ஒரு துஆ ஒன்று கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ், நீ எனக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக. அதே மாதிரி யா அல்லாஹ், நீ எனக்கு அளித்த உனது வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடமே நான் கேட்கிறேன். அல்லாஹ்வே, இந்த கூட்டத்தை இன்று நீ அழிச்சிட்டாய் அப்படின்னு சொன்னால் உன்னை வணங்குறதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையேந்தி துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில். ஓகே, அதுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கிறான். எப்படின்னு சொன்னால், நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு கட்டளையிட்டு நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நான் திகிலை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? 8வது அத்தியாயத்தில் 12வது வசனமாக அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான். ஸோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கிறான். எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் இறைவனிடம் வேண்டிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் அப்படின்னு அல்லாஹு தாலா 8வது அத்தியாயத்தில் 9வது வசனமாக குறிப்பிட்டு காட்டுறான். ஸோ இதில் எங்களுக்கு நல்ல அழகாக கிளியராக விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹு தாலா வானவர்களை, அதாவது மலாயிக்காமார்களை அனுப்பி உங்களுக்காக நான் உதவி செய்வேன் அப்படின்னு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறான். ஓகே, இப்போ இந்த குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்பட்டதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட தலையை கொஞ்சம் தாழ்த்தி அதுக்கு பிறகு உயர்த்தி சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அபூபக்கரே, நற்செய்தியை அடைந்து
செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த பத்ர் யுத்தம் வந்து ஆரம்பிக்குது சரியா. ஸோ இந்த பத்ர் யுத்தம் வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் நாள் காலையில் வந்து பத்ர் போர் வந்து நடைபெறுது. ஸோ இதில் வந்து முஸ்லிம்கள் துவாவோடையும் எதிரிகள் வந்து களியாட்டங்களோடையும் ஆரவாரத்தோடையும் ஆடல் பாடல்களோட மாதுவோட வந்து களம் புகரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்திற்கு இஸ்லாத்திற்கு அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு வந்து இந்த பத்ருடைய போர்ல வந்து வெற்றி கிடைக்குது. ஸோ இந்த பத்ரில் கலந்து கொண்ட குறைஷி காஃபிர்கள்ல முக்கிய தலைவர்கள் 24 பேர் வந்து மரணிக்கிறாங்க. அதே மாதிரி 70 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி முஸ்லிம்களுடைய பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 14 பேர் வந்து ஷஹீத் ஆகுறாங்க. அதில் 6 பேர் வந்து குறைஷியர்கள், அதாவது முஹாஜிர்கள், 8 பேர் வந்து அன்சாரிகள். ஸோ இந்த விஷயத்தை வந்து சஹீஹுல் புகாரில 3976வது ஹதீஸ்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி முதலாவது போர், ஸோ இந்த முதலாவது போர்லேயே முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹு தாலா வெற்றியை கொடுக்குறான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் ஷோர்ட்டான ஒரு சம்பவம். இதில் வந்து இப்போ எவ்வளோ பேர் வந்து கலந்து கொண்டாங்க, அதே மாதிரி எவ்வளோ பேர் ஷஹீத் ஆயினாங்க, எவ்வளோ பேர் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸோ நான் அது சம்பந்தமான தெரிவுகளும் உங்களுக்கு தந்திருந்தேன். ஓகே, இப்போ இந்த பத்ருடைய நிகழ்வு எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில நடைபெற்ற இந்த பத்ருடைய நிகழ்வு வந்து இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் வந்து ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையில வந்து சிறு குழுவினர் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நோன்பு நோற்றவர்களாக வந்து இருந்தாங்க. ஆயுத பலம் படை பலம் வந்து குன்றியவர்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய எதிரிகளை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, தோற்கடிச்சாங்க. எப்படின்னு சொன்னா அவங்களுடைய இந்த சஹாபாக்களுடைய இந்த முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கையுடைய வலிமையால அவங்க என்ன செஞ்சாங்க, எதிரிகளை வந்து தோற்கடிச்சாங்க. எனவே தான் இந்த ஈமானிய பலம் உள்ளவர்களுக்கு வந்து எப்பவுமே வெற்றி நிச்சயம் அப்படின்றது வந்து இந்த பத்ருடைய போர்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சஹாபாக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய உள்ளத்தாலேயும் அவங்களுடைய உடலாலேயும் வந்து ஒன்றுபட்டவர்களாகத்தான் வந்து இருந்தாங்க. அதால அவங்க வந்து ஒற்றுமையோடையும் விட்டு கொடுப்போடையும் வந்து செயற்பட்ட காரணத்தால அல்லாஹு தாலா அவனுடைய உதவியை வந்து இந்த முஸ்லிம்களுடைய படைக்கு வந்து இறக்குறான். எனவே தான் நாங்களும் வந்து ஒன்றுபட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பத்ருடைய போர்ல முஃமின்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி எப்படி இறங்கிச்சோ அதே மாதிரி இந்த உலகத்துல அல்லாஹு தாலாவுடைய உதவி வந்து எங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இறை விசுவாசி வந்து ஒரு முஃமின் வந்து சிரமமான நேரத்தில் அவர் இஹ்லாஸான ஒரு நியத்தோட வந்து அல்லாஹு தாலாட்ட கையேந்திர டைமுக்கு அல்லாஹு தாலா அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்றது வந்து இந்த பத்ருடைய நிகழ்வுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் 4வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், மஷூராவுடைய அடிப்படையில் எடுக்கப்படுற முடிவுகளில் வந்து அல்லாஹுடைய உதவி இருக்குது. அதால மஷூரா செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்து ஏற்படாது அப்படின்றது வந்து எங்களுக்கு இதன் மூலமாக தெளிவாக விளங்குது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமூகம் வந்து அவங்களுடைய தலைவர்களுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களுக்கும் வந்து வழிபட்டு நடக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய உதவி வந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பத்ருடைய நிகழ்வுல வந்து கைதிகளாக வந்து பிடிக்கப்பட்டாங்க. 70 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் தானே. ஓகே, இந்த கைதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட நல்ல முறையில் வந்து நடந்து கொண்டாங்க. அவங்கள வந்து இப்போ கொடுமைப்படுத்தி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்களா? இல்லை, அப்படி எதுவுமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செய்யலை. நல்ல முறையில் வந்து அந்த கைதிகளோட வந்து நடந்து கொண்டாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் வந்து இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சமயங்கள்லையும் வந்து குடும்பமாக இருந்தாலும் உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் எங்களுடைய தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தன்னு சொன்னாலும் அது எல்லாத்தையும் விடவும் அல்லாஹு தாலாவையும் அவனுடைய தூதரையும் வந்து நாங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா பத்ருடைய சஹாபாக்களை நோக்கி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரும்பியத்தை செய்யுங்க, நான் உங்களை வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு
அந்த பத்ர் சஹாபாக்களை வந்து கண்ணியப்படுத்துகிறான். ஓகே, அதே மாதிரி 9வது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களே வந்து மிகவுமே கண்ணியமானவர்களாக இந்த பத்ருடைய சஹாபாக்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த 2 தரப்புலையும், அதாவது முஸ்லீம்களுடைய தரப்புலையும் தான் காஃபிர்களுடைய தரப்புலையும் தான் 2 தரப்புலையும் வந்து உயிர் சேதங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தரப்புலையும் உயிர் சேதங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்படி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதிர்த்தரப்பில் மரணித்தவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு கீழ்ப்படைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இது மகிழ்ச்சியை தானே தந்திருக்கும். அதாவது நீங்கள் இப்போ இந்த போருக்கு வந்திருக்க மாட்டீங்க, மரணிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது உயிர் சேதங்கள் வந்து ஏற்படுறது நாங்கள் தவிர்த்திருக்கலாம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உயிர்களை எந்த அளவுக்கு வந்து மதிக்கக்கூடியவர்களாகவும் உயிர் சேதங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்றது வந்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தெளிவாக விளங்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் இடம்பெற்ற இந்த பத்ருடைய நிகழ்வை வந்து நாங்கள் நினைவு கூறுறதோட அதிலிருந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் பல படிப்பினைகளையும் பெற்று எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் மாற்றங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும். அதே மாதிரி இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சிக்காக அவங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தம சஹாபாக்களை வந்து நாங்கள் நினைவு கூறுறதோட அவங்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறதுக்கும் நாங்கள் பிரார்த்திக்கணும். வல்லநாயன் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருடைய நல்ல அமல்களையும் ஏற்று உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நானும் துஆ செஞ்சு கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆர்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் லேர்னிங்குடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்திய வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் until then stay tuned. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.